எனக்கு ஒண்ணுதான், என் மகனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதுல ஒண்ணு நான் எடுத்துக்கிறேன். முழு திருப்தி மச்சான். என் பொண்ணுனா என்ன, என் தம்பி பொண்ணுனா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் மச்சான். ஓகேவா? தண்ணி அடிக்கலாம்ல? போடு. மருமகளே, வண்டி சவுண்டு கேக்குது, என் மயம் வர்றேன். வரட்டும். ஊரு ஊர்வலம் வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? என்ன ஏது திமுற பாரு. லேய், உனக்கு எவ்வளவு பிடிக்குதோ சொல்லல, கட்டி வச்சு போறேன். கேட்டனா? கடமைல எல்லா கடமையும் கரெக்டா செஞ்சிட்டியா? இத பாருங்கடி, என் அப்பா பேச்ச கேட்டு நம்பி எவ்வளவு இங்க வந்துடாதீங்க. சொந்தக்காரன் வரீங்களா, சாப்பிட்டீங்களா, அரிசி பருப்பு அள்ளிங்களா, போயிட்டே இருங்க. ஏன் மாமா, கணேசனை கட்டி வைன்னு சொல்லி நாங்கள மாமா கேட்டோம். எப்ப பார்த்தாலும் கணேச பொண்டாட்டின்னு சொல்லி ஆசையை காட்டி பாடா போன மனசுல கல்ல தூக்கி போட்டுட்டியே மாமா. எனக்குன்னு ஒரு 6 குளம் அரளி விதை இல்லாமல போயிடும் மாமா. அப்பா, அவ செத்துருன்னு சொல்லிட்டு போறப்பா. ஏ அண்ணகொடி, செவ்வாழ, என் பொண்ணுக்கு என்ன விலை மாடு நினைச்சியா? சந்தையில வச்சு ஏலம் போடுறியா? அந்த அளவுக்கு தரக்கட்டு போற இந்த சின்ன குடும்பம். அட பாவி, உன் பேச்ச நம்பி அம்புட்டு தூட்டு வந்து என் பொண்ணுல கூட்டிட்டு வந்துடா. அடியோட சாவடிச்சிடியடா. புள்ளையார பத்தி வச்சிருக்கடி. அவனை பெத்ததுக்கு என் மூஞ்சில காரி துப்பிட்டு போடா மச்சான். நான் துப்புறேன்டா. பிடிச்சி துப்புறேன். உன் சோர்த்தினவரா நாங்க வந்தோம். ஒரு பருக்கு கூட என் உடம்புல ஒட்டக்கூடாதுடா. அடா பாவி, என்னையும் திங்க விடாம பண்ணிட்டானே. ஒன்னு சொல்றேன்டா, நீயும் மவனும் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஊருக்கு போய் உங்க 2 பேருக்கு சூடிய வைக்கிறேன்டா. எவ்வளவு தரவெல்லாம் நான் பாக்குறேன்டா. என் பிள்ளைகளை அழ வச்சுட்டியடா. பாத்துக்கிறேன். உன்னை வாழ விட மாட்டேன்டா. ஏல மவனே, நல்ல நாள் அதுமா வெறும் வகுத்து குடிக்காதடா. ஏ கலவே, குடிச்சாதான் நல்ல நாள், இல்லன்னா கெட்ட நாள். ஏ மச்சான், பொங்க சாப்பிட்டு குடிக்கலாம்ல? ஆட்டும். ஏண்டா கணேசா, நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் பொங்கலுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ ஒண்டி ஏண்டா இளவு வீட்டுல உட்காந்துருக்க மாதிரியா உட்காந்துருக்க? நான் ஆசைப்பட்டது எனக்கு யாரும் வாங்கி தரல. அப்படி நீ என்ன ஆசைப்பட்ட? சொன்னாதான் கண்டந்துமா வெட்டி போட்டுருவீங்க. சீக்கிரம் போடா. நீங்க பாருங்க, நான் படிச்ச பொண்ணு. உங்க எல்லாரும் போலீஸ்ல படிச்சு கொடுத்துருவேன். கலர் பச்சை நல்லா இருக்குண்டி. இப்படி பண்றாங்க. இதோ இல்லக்கா, அவளுக்கு நீளம் தாக்கா எடுப்பா இருக்கும். சொன்ன இல்லக்கா. தேவதை மாறி ரெடி செல்லம். இதெல்லாம் எதுக்கு? வாடாயி சொல்றோம். மாடி செல்லம். நின்னுட்டீங்களா? ஸ்மைல் ப்ளீஸ். கெட்ட பேசிக்கிட்டு சீக்கிரம் குத்தாத கழுவி, என் பொண்டாட்டி குத்துன இடம் வலிக்குது இல்ல? ஓகே ப்ளீஸ். நல்லா இருந்தாயி. எல்லாம்
நல்லபடியா நடக்கணும்னு ஆத்தால வேண்டிக்க தாயி. கேக்குறல எதுக்கு இதெல்லாம்? சொல்றோம் வா தாயி. ஆசாத்தி மாதிரி இருக்கியம்மா, உனக்கு ஒரு குறையும் வராதம்மா. சாப்பிடுமா. நம்ம வீடு தானம்மா, எடுத்து சாப்பிடு தாயி. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் தாயி. கணேசன் தாய் இல்லாத புள்ள, அவனுக்கு எல்லாமே நாங்க தான்மா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல உன்னை திட்டி அனுப்பிட்டோம், அதுக்காக நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம்மா. கணேசன் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாம்மா. சாதி மதம்லாம் பார்க்காதம்மா, சரின்னு சொல்லு. புது வீடு கட்டி இருக்கான், காடு கரையெல்லாம் இருக்கு, அவனை கட்டிக்கிட்டா நீ நல்லா இருப்ப தாயி. எங்க வீட்டு பொண்ணா வா தாயி, உன்னை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்களா? பள்ளிக்கூட வாசனையே தெரியாதுமா. அதான் அறிவில்ல. ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன், இனிமே கணேச விரும்புறா காளியப்ப விரும்புறான்னு சொன்னீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏன் தாயி? ஏம்மா இப்படி பண்ற? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி படிக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? உங்க வீட்டு பையனுக்காக நீங்க பேசிட்டீங்க, ஆனா இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா ஏன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? என்ன காதலிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படியே பேசிட்டு நடந்தானா அவனை கொண்டே போட்டுருவேன். உங்க வீட்ல எல்லாரும் நொந்து போயிட்டாங்க கணேசா. என்ன காதலிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படியே நான் அசிங்கப்படுத்தி நடந்தா அவனை கொன்னே போட்டுருவேன்னு சொன்னேனா? உன் அத்தை, சித்தி, பெரியம்மா, பாட்டி எல்லாரும் மூஞ்சும் உம்மன் ஆயிடுச்சு. பாவமா இருந்துச்சு கணேசா. எல்லாரும் எப்படி கெஞ்சினாங்க தெரியுமா? ஏன் புள்ள இப்படி நடந்துக்கிற? அப்பதான் உங்க வீட்ல யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. உங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப நல்லவங்க கணேசா. என் அப்பனை பத்தி உனக்கு தெரியாது புள்ள. அந்த மனுஷனையும் நான் வந்து திருத்தி காட்டுறேன் பாரு. உன் குடும்பத்துல சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு கணேசா. சமயம் பார்த்து நான் அப்பா கிட்ட பேசி பாக்குறேன். ஒத்து வரலனா ஓடி வந்துருவேன். என் மனச கொலை பண்ண இந்த பாய்ப்பள்ளியை விட்டு நான் எங்க போவேன்? குடும்பமாயா நீங்க? உங்க கதையை எடுத்தாவே நாறுது. உங்க ஒட்டு உறவு வேணாம் தான் நான் என் பொண்ணு கூட்டு இந்த ஊருக்கு வந்தேன். இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க? உன் பொண்ணு கண்ட கண்ட பசங்க கிட்ட பேசும்போது தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இது அசிங்கத்துல தான் போய் முடியும்னு. போங்க, பொண்ணு எங்க புள்ள பெத்துட்டு இருக்கான்னு போய் பாருங்க. பொண்ணு வழக்கத்துல இல்லைன்னா வாழ்நாள் புள்ள வருந்தி தான் ஆகணும். தோ காலேஜ் தான் போயிட்டு வரா. ஒரு சின்ன அலம்பர் சொல்லு, அங்கேயே வெட்டி போட்டுருவேன். எனக்கு மானந்தா முக்கியம். கூட பிறந்த தம்பி மாதிரியாட பேசுற? எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறியடா. டேய், நீ மானஸ்தனாவே இரு. எங்க ஒட்டுமொத்த உறவு உனக்கு தேவையில்லை. என்கிட்ட பணம் 10,000 வாங்குறல, அத குடுறா. ஏப்ல தோடி அந்த கொலுசையும் கேட்டு. சரி, அர்ஜென்ட்டா ஒரு 10,000 பணம் வேணும். நகை இருக்கு, யார்ட்டையாவது வச்சு வாங்கி கூட. சேர்த்துக்கிட்டு வைக்க வேண்டியதானே? கடை பூட்டி இருக்குப்பா. நேரா போ, கடைசி அரிப்பி அவன்கிட்ட கேளு. வணக்கம் தம்பி. உட்காருங்க. பரவாயில்ல, கொஞ்ச நாளா வருமானம் இல்ல, சீட்ல வேற பாக்கி இருக்கு. இப்ப வேற ஒரு பிரச்சனை மாட்டிருக்கேன். சொந்தத்துல ஒரு பையனுக்கு பணம் கொடுக்கணும். அவன் வாசல் வரைக்கும் வந்துட்டான். அதான் என் பொண்ணு நகையை வச்சுட்டு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா மான பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடும் தம்பி. நகையை உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. வெளியூர்ல இருந்து வந்தவன் எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. நகையை பத்திரமா பாப்பாட்ட கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. என்ன பரம்மா, நகையை வச்சு பணம் வாங்கிட்டியா? கணேசன் தம்பி கிட்ட கேட்டேன், நகையே வாங்காம பணம் கொடுத்துச்சு. கொஞ்சம் அவசரம், நான் அப்புறமா பாக்குறேன்.
நகையே வாங்காம பணம் கொடுத்தானா? குடுப்ப அவன் எதுக்கு குடுக்கறியா, என்னத்துக்கு குடுக்கறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். இப்ப வைக்கிறியா அப்பன்ட்ட ஆப்பு. வெள்ளண்ணாச்சி இருக்காரா? நீங்க? ரியல் எஸ்டேட் கணேசன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாக்குறேன். உங்க பேர்ல இடம் இருந்து வீடு கட்டணும்னு என்ன இருந்தா உங்க வீட்டோட பிளான மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு வீடு கட்டி தர்றேன். மாசம் மாசம் கம்பெனி என்ன அமௌண்ட் கட்ட சொல்லுதோ அதை தவறாம கட்டி வந்தா போதும். வீடு உங்களுக்கு சொந்தம். கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்கு. உங்களை பாக்குறதுக்கு ரியல் எஸ்டேட் கணேசன் வந்திருக்காரு. அவன் எதுக்கே இங்க வந்தா? நான் இல்லைன்னு சொல்லு. போ சரி, போ போ. இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி பையனை நான் உலகத்திலேயே பார்த்தது இல்ல. ஒரு தொழிலை பார்த்துட்டான்னா அடுத்த செகண்டே அவன் அதை தொடங்கிடுவேன். அவனாலதான் நான் ரியல் எஸ்டேட் தொழிலை விட்டு போட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். அண்ணாச்சி நீங்க உள்ள இருக்கிறது தெரியுமா? பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன ஒரு வழி பண்ணணும் முடிவு பண்ணிட்டானே. நான் வர்றேன், நீ இங்கிரு. ஆ யோ, என்னையா வேணும் உனக்கு? இல்ல அண்ணாச்சி, புதுசா தொழில் தொடங்கி இருக்கீங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கையா? அதை எப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. டேய், அப்படியே ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து மேல ஊத்தி கொளுத்திட்டு போயிடுற. நீ வாழ்ற பூமியில நான் வாழ விரும்பலடா. டேய், நான் உனக்கு என்னடா பாவம் என்ன வாழ விடாம சாக விடாம பண்றேடா. இங்க வர ஒண்ணு போயில அவனை பிச்சைக்கார ஸ்டேஜ் ஆகிட்டேடா. போடா போ. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி? போடா அண்ணாச்சி, அது ஒண்ணா. என்ன அண்ணாச்சி, என்ன போய் கேவலமா நினைச்சிட்டீங்க? உள்ளுக்குள்ள 10 பேர் இருக்காங்கடா, அவங்களையும் கூட்டி போய் வியாபாரம் பண்றா. 4 கொண்டாட்டி இருந்தாலும் நான் சன்னியாசியா போறேன்டா. போடா. அடுத்தவங்க வயித்துல ஒருபோதும் அடிக்க மாட்டேன் அண்ணாச்சி. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனா அந்த பணமே வாழ்க்கையாடாதுல அண்ணாச்சி. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். தெரியும், வெள்ளச்சி தானே. அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் பணம்னு அடிச்சுக்கிட்டேன். இப்போ அவளை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் பணம்னு அலைஞ்சனா அவகிட்ட நான் பாசமா இருக்கிற நேரத்தை கூட பணத்துக்காக நாசமாக்கிடணும்ன்ற பயம் வந்துருச்சு. இனிமே ரியல் எஸ்டேட் தொழிலை நான் பண்ணலான்னாச்சு. என்னுடைய கஸ்டமருங்க வந்தா உங்ககிட்டயே அனுப்பி வச்சிடறேன். பழைய மாதிரி நீங்களே ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, 4 காசு பாருங்க. எனக்கு கணேசா, உண்மையிலேயே அது நம்புற மாதிரி விஷயமாடா? உன் மேல சத்தியமா அண்ணாச்சி. ஏய், பின்னாடி ஆப்பு கீப்பு வச்சிட மாட்டேயே. நம்ப அண்ணாச்சி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. 4 காசு வருதுன்னு இன்னும் 4 பொண்டாட்டிய வச்சுக்க போற. நான் என்னடா பண்றது கணேசா? கேக்குதே. உன்னை திருத்தவே முடியாது. நான் ஒருத்தர் திருந்தித்தான் இந்த உலகம் திருந்த போகுதா? ஐயோ, ஐயோ, காப்பாத்துறா காப்பாத்துறா போனே. ஐயோ, ஐயோ, காப்பாத்துறா. ஏய், காப்பாத்துறா. ஏய், அடிக்க காப்பாத்துறா 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 டேய், காப்பாத்துறா. அடிக்க பாக்குறடா டேய்.